அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அவங்க 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் என்ன நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 1427 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போவதாக தகவல் வெளியாகியிருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஓகேங்களா, மீண்டும் 17,000 கோடி ரூபாய் மீண்டும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பயிர்க்கடன் வழங்க போவதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 2026 வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல விவசாயிகளுக்கும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் மேற்கொண்டு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள்ன்றது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த நலத்திட்ட உதவிகள் யாரெல்லாம் பயன்பெற முடியும், இந்த 17,000 கோடி ரூபாய் விவசாயிகள் எந்தெந்த சிறு குறு விவசாயிகள் இந்த 17,000 கோடி ரூபாய் மீண்டும் விவசாயிகள் பயிர்க்கடனை வாங்க முடியும். ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு இந்த 1427 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க போறாங்க இல்லையா, அந்த 1427 கோடி ரூபாயும் எந்தெந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸ், அப்டேட்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நமது சேனல் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. 2025 டு 2026 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி ஓகேங்களா, நிதியாண்டில் கிட்டத்தட்ட 1427 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண்மையின் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். அடுத்ததா விவசாய பயிர்க்கடன் ஓகேங்களா, கூட்டுறவு வங்கிகள் மூலம் கிட்டத்தட்ட ரூபாய் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறையில வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் பட்ஜெட் இந்த 2025 2026 வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த நலத்திட்ட உதவிகள் என்னன்றதையும் வீடியோட தொடர்ச்சி பார்க்கலாம். அதை தொடர்ந்து வேளாண் இயந்திரங்கள், அதாவது விவசாயிகளுக்கு ஏற்றவாறு 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்துடன் வழங்கப்படும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க பேக் ரொட்டேட்டரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விவசாய கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது களை எடுக்க மிஷின் இந்த மாதிரி எல்லாம் இருக்க எல்லா மிஷினையும் மானியத்தோட வந்து டிராக்டரு இந்த மாதிரி மானியத்தோட எல்லாமே கொடுக்க போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது யாராருக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து விவசாயிகள் நலன். விவசாயிகளின் நலனுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என்னன்றதையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விவசாயிகளுக்கு ரூபாய் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன். தமிழக வேளாண் பட்ஜெட் 25 டு சிறப்பு அம்சங்கள் என்னன்றதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சட்டப்பேரவையில் 2025 2026 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு ரூபாய் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும். நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க ரூபாய் 160 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மொத்தத்தில் வேளாண் துறைக்கு கிட்டத்தட்ட 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2025 டு 2026 ஆண்டுல 2 வருஷத்துக்கு மட்டும் சேர்த்து 45,661 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? சோ தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கடந்த 2021 ஆண்டு முதல் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேற்று காலை தாக்கல் செய்தார். காலை 9:30 மணி அளவில் பட்ஜெட்டை உரையை தொடங்கிய அவர் 11:10 மணிக்கு நிறைவு செய்தார்.
பட்ஜெட் உரையில் அவர் கூறியதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் கடந்த 2019-20 நிதியாண்டில் 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 3.23 லட்சம் ஏக்கர் அதிகரித்து 2024-25 ஆண்டில் 1.50 கோடி ஏக்கராக உயர்ந்துள்ளது. மேலும் பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு உயர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழகம் தேசிய அளவில் முதல் இடத்திலும், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை, குறுதானியங்கள் உற்பத்தி திறனில் 3ஆம் இடத்திலும் உள்ளது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு 46,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் ரூபாய் 787 கோடி ஒதுக்கீட்டில் 50.71 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். SC/ST பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண்மை இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் அதிகபட்சம் 70% மானியம் பெறும் வகையில் ரூபாய் 61.12 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரை 15,800 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இயற்கை பேரிடரால் வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட்ட சேதங்களுக்கான கடந்த 4 ஆண்டுகளில் 20.84 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 1,632 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு இழப்பீடாக 30 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,242 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைக்கான வரும் 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்படும். வட்டி மானியத்திற்கு ரூபாய் 853 கோடி, பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கப்படும். வேளாண் சார்ந்த கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்டவற்றிற்கு ரூபாய் 3,000 கோடி மூலதன கடன் வழங்கப்படும். வேளாண் பட்டதாரிகள் மூலம் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் ஆலோசனைகள் வழங்க 1000 இடங்களில் ரூபாய் 42 கோடி ரூபாய் முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் தொடங்கப்படும். நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்க டெல்டா மாவட்டங்களில் 18 லட்சம் ஏக்கரிலும், மற்ற மாவட்டங்களில் 34 லட்சம் ஏக்கரிலும் 160 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்க 525 கோடி ஒதுக்கப்படும். இயற்கை சீற்றங்களால் பயிர் பாதிப்பில் இருந்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 841 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு திட்டம் வழங்கப்படும். ML சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக 1 கோடி ஒதுக்கப்படும். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் விபத்து உயிரிழப்பு இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக, இயற்கை மரணத்திற்கான நிதியுதவி 20,000 30,000 இறுதி சடங்கு செலவுகளை நிதியுதவி 2,500 இருந்து 10,000 உயர்த்தி வழங்கப்படும். முதல் முறையாக 10 கோடியில் முந்திரி வாரியம் அமைக்கப்படும். 20 உழவர் சந்தையில் பசுமை காய்கறிகளை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தே ஆன்லைன் முறையில் பெற்றுக்கொள்ள இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும். முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் ரூபாய் 142 கோடியில் செயல்படுத்தப்படும். 50 கோடியில் 11 இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூட கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். 35,000 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். காவிரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில், கல்லணை பகுதிகளிலும் CD கால்வாய்கள் எஞ்சியுள்ள 2,925 கிலோமீட்டர் நிலத்துக்கு ரூபாய் 13.80 கோடியில் தூர்வாரப்படும். முக்கிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடு 3 லட்சம் ஏக்கர் மானாவாரி நிலங்களில் கோடை உழவு செய்ய உழவு மானியமாக 24 கோடி ஒதுக்கப்படும். 3 லட்சம் ஏக்கரில் நுண்ணுயிர் பாசன திட்டம் செயல்படுத்த ரூபாய் 1,168 கோடி ஒதுக்கப்படும். 17,000 விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்திற்கு 215 கோடி ஒதுக்கப்படும். வேளாண் விளையாட்டு பொருட்களுக்கு 100 மதிப்பு கூட்டு அலகுகள் அமைக்க 50 கோடி ஒதுக்கப்படும். ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு 100 முன்னோடி விவசாயிகளை கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்ல 2 கோடி ஒதுக்கப்படும். பட்ஜெட் நிகழ்வின் போது கட்டுரைக்கு சென்று முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தினார். தான் இன்னைக்கான வீடியோ அப்டேட். நிறைய சிறப்பம்சங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
ஸோ அடுத்த ஒரு ஸ்கீம் வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.